அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஈக்வேட்டர் பிரைஸ் இஸ் அவார்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈக்வேட்டர் பரிசு பின்வரும் எந்த அமைப்பால் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் இந்த ஈக்வேட்டர் பிரைஸை வழங்குறாங்க அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனுக்கு இந்த ஈக்வேட்டர் பிரைஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அடுத்ததா, the BB Fatima Women SHG from Karnataka was awarded the Equator Prize. It is also known as the Nobel Prize for Biodiversity Conservation அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த பிபி பாத்திமா மகளிர் சுய உதவி குழுவிற்கு ஈக்வேட்டார் பரிசு வழங்கப்பட்டது. இது பல்லுயிர் பாதுகாப்புக்கான நோபல் பரிசு என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ஆக்சுவலி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதனாலதான் நம்ம ஈக்வேட்டர் பிரைஸ் பத்தி 2 கொஸ்டினா வந்து பாக்குறோம். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராக்டிசஸ் பண்ணக்கூடிய பிபி ஃபாத்திமா எஸ்ஹெச்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈக்வேட்டர் பிரைஸ் அப்படிங்கறத யூஎன்டிபி வந்து வழங்கியிருக்காங்க. சரியா? அதனால கொஞ்சம் முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கீ பேராமீட்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு போலீஸ், பிரிசன், ஜுடிஷியரி, லீகல் எய்ட் இந்த 4 பேஸ் பண்ணி தான் 1, 2, ஜுடிஷியரி 3 அண்ட் தென் லீகல் எய்ட் 4. ஓகேங்களா? இந்த 4 விஷயத்தையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படிங்கறத வெளியிடுவாங்க. சரியா? இப்போ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல டாப் ஸ்டேட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்நாடகா. தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா 5வது இடத்துல இருக்காங்க. தமிழ்நாடு எந்த 4 பிரிவுகள்ல எதுல சிறந்து விளங்கக்கூடிய மாநிலமா இருக்காங்கன்னா பிரிசன் சிறைத்துறையை சரியான வகையில மேனேஜ் பண்றதுல தமிழ்நாடு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இருக்காங்க அக்கார்டிங் டு திஸ் ரிப்போர்ட். சரியா? அடுத்தது, த அகல் விளக்கு ஸ்கீம் வாஸ் லான்ச்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை, தமிழகத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த அகல் விளக்கு அப்படிங்கிற திட்டத்தை கீரமங்கலம் மகளிர் மேல்நிலை பள்ளியில வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ கீரமங்கலம் அப்படிங்கிறது நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அடுத்ததான், the main aim of the அகல் விளக்கு scheme is to create awareness about safe internet practices amongst girl children in schools. பள்ளிகளில் பெண் குழந்தைகளிடையே பாதுகாப்பான இணைய நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே அகல் விளக்கு திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ அகல் விளக்குன்ற திட்டம் கீரமங்கலம் மகளிர் மேல்நிலை பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்துல நம்ம அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதுகாப்பான இணைய நடைமுறைகள், அதாவது சேஃபா இன்டர்நெட்டை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சொல்லித்தர போறாங்க. எந்த பெண்களுக்கு சொல்லித்தர போறாங்க? The scheme will be implemented for girl children from class 9 to 12. இந்த திட்டம் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பெண் குழந்தைகளுக்காக செயல்படுத்தப்படும் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ 9வது கிளாஸ் 9ல இருந்து கிளாஸ் 12 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அடலசென்ட்டா இருப்பாங்க. இவங்க கையில தான் போன் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த ஏஜ்ல தான். அதனாலதான் இந்த ஏஜ் டார்கெட் பண்ணி அவங்களுக்கு சேஃப் இன்டர்நெட் பிராக்டிசஸ் சொல்லி தராங்க. சரியா? ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.